ஆயிம்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், தூதுவளை குழம்பு தாங்கம்மா வைக்க போகிறோம். அம்மா தூதுவளை பறிச்சின்னு வந்தாங்க. நீங்கள் நம்ம தூதுவளை பறிக்க போயிருந்தோம் இல்லையா, அம்மா வேலை பார்க்குறதுக்கு போனோம் இல்லையா, அங்கே வந்து நம்மளால் பறித்து பார்த்தோம், பறிக்க முடியாது வந்துட்டோம். அம்மா அப்புறம் அங்கே யாருக்கே சொல்லி கொஞ்சம் பறித்து கொடுக்க சொன்னாங்க. பறித்து கொடுத்ததால அதை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஒரு குழம்பு வைக்கலாங்கம்மா. தூதுவளை இப்படி தான் இருக்கும், கொக்கி மாதிரி முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி வச்சு நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி செய்யலாங்கம்மா. இங்கே தேவையானதெல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தூதுவளையை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். நம்ம ஒரு வாட்டி சும்மா கழுவி வச்சுருந்தோம். இப்போ மறுபடியும் 4-5 வாட்டி நல்லாவே அலசி எடுத்துக்குவோம். இலையை சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். இதுக்கு என்னென்ன பொருள்னாக்கா, பூண்டு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிறதால புளி கரைச்சி ஊற்றுவோம். ஏன்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா அந்த கசப்பு தெரியாதுக்காக தான் புளி ஊற்றி குழம்பு வைக்கிறோம்மா. நம்ம முதல்ல அடுப்பு பற்ற வச்சு மிளகையும் பூண்டையும் இந்த கீரைலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் குழம்பு தாளிப்போம். இந்த தூதுவளைக்கு நல்லெண்ணெயில் வதக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் லேசாக காஞ்ச உடனே நம்ம மிளகு போட்டுட்டு அது கூடவே பூண்டை போட்டுருவோம், இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தூதுவளை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். பார்க்கும்போது நிறைய இவ்வளோ இலை இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா வதக்கினோன்னு ரவோண்டு ஆயிடுச்சுங்கம்மா. ஆற வச்சுட்டு நம்ம குழம்பை தாளிச்சிடுவோம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். நல்லெண்ணன்றதுனால அப்படியே பொங்குது. கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா, பூண்டும் கூடவே சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே புளியில் கொஞ்சம் உப்பு ஊற வச்சிருக்கோம். அதனால இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள புளியை கரைச்சி நம்ம வெடிக்கட்டி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லா அழகா வதங்கிச்சிங்கம்மா. நம்ம இந்த நேரத்தில் இப்போ கத்திரிக்காய் கொத்து கொத்தா வச்சிருக்கிறோம் இல்லையா, அது இதில் போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி பின்பக்கம் 4 கட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் முன்பக்கம் கொஞ்சம் காம்பு விட்டுட்டோம்னா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அழகாக இருக்கும் பார்க்கவும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கின்னு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிளகு அரைச்சி ஊற்ற போகிறதால கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கிறோம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதால கொஞ்சம் காரம் அதிகமாக கூட, நம்ம எப்போவுமே காரம் கம்மி தாங்கம்மா. நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஒரு மிளகாத்தூள் தான் போடுவோம். ஏன்னா நம்ம வீட்லேயே அரைப்போம் இந்த மிளகாத்தூளை. எல்லாத்துக்கும் குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது சாம்பார் சாதம் அந்த மாதிரி எதுனா பண்ணும்போது சாம்பார் பொடியோ தனியா பொடியோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்குவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே தூள் தான், கொஞ்சமாக போட்டுக்குவோம். காரமும் அதிகமாக சாப்பிடலாம். அம்மா வேற கிண்டல் பண்ணி கிடப்பாங்க என்ன, இவங்க குழம்பு காரம் இல்லாத குழம்பு அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்கம்மா. அவங்க கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க.
நம்மளுக்கு அந்த காரம் ஒத்துக்காததுனால இவங்க குழம்புனா காரம் இல்லாத குழம்பு தான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிளகாத்தூள் போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசனை நல்லா போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணியை தான் கரைச்சி வச்சுக்கிறோம். ஏன்னா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, திக்க ஆகிடும். அதுக்காக இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கரைச்சி இதில் ஊற்றுவோம். நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு போட்டுக்குவோம். குக்கரில் சாப்பாடு கொஞ்சம் வச்சு அந்த பக்கத்தில் வேக வச்சிடலாங்கம்மா. இந்த குழம்புக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் குக்கரில் வச்சு, அது மணி வேறு ஆயிடுச்சு, பொழுது நைட் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. அவங்க 7 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுப்போம் அம்மாவுக்கு எப்பவுமே. அதனால நம்ம குக்கரில் வச்சிடலாம். இந்த ஒரு வேலைக்கு குக்கரில் வச்சு காலையிலலாம் குண்டான் நம்ம பாத்திரத்தில் வடித்து தான் வடிப்போம். இப்போ குக்கரில் வச்சிடலாம். தூதுவளையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். இந்த தூதுவளை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கம்மா. நம்ம சளி பிடிச்சிருக்கோம், தொண்டை கரகரன்னு இருக்கிறதுக்கு, தொண்டை வலிக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்பவே நல்லது. அவ்வளோ சீக்கிரத்தில் இது கடைக்கு கூட கிடைக்காது. நம்ம கீரைக்காரர்கிட்ட அவர் விற்பார். அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே பறிச்சின்னு வருவாங்க இல்லையா, அவங்க எப்பயாவது இந்த மாதிரி பறிச்சின்னு அது கொடுக்கும்போது நம்ம செய்வோம். இதை முதல்ல சும்மா அரைச்சிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். எடுத்துட்டோம் நைஸாக. இப்போ நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இது சிகப்பு கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஊற்றின உடனே பச்சை கலரில் மாறிடுங்கம்மா. நல்லா வெந்துடுச்சு, கத்திரிக்காய் கூட வெந்துடுச்சு. இதை போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வைப்போம். கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை பசேல்னு ஆயிடுச்சு. இது நல்லா பச்சையாக இருக்குது. நம்ம கொஞ்சம் புளி கொஞ்சம் இதுக்கு அதிகமாக ஊற்றிருக்கோம். நிறைய இலை இருந்ததால் புளி அதிகமாக ஊற்றிடும். நீங்கள் கம்மியாக இலை இருக்கும்போது கொஞ்சம் திட்டமாக புளி ஊற்றிக்குங்க, இல்லைன்னா புளிப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் நம்ம அரவிந்துக்கு ரொம்பவே பிடிக்குங்கம்மா. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கிடைக்கலாம். நான் பெரிய வெங்காயம் கூட குட்டி குட்டியாக இருக்குங்க இல்லையா, அதில் குட்டி வெங்காயம் அதை போட்டு சின்ன வெங்காயம் வேறு ஏமா சொல்லிடுவேன். அப்போ சின்ன வெங்காயம் தான் பாயுதுன்னு சொன்னால் அப்பெல்லாம் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இப்பவும் அதே மாதிரி சொன்னு வச்சு இப்போ நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்க. நான் சொல்லுவாங்க இது பெரிய, இது உண்மையால இது சின்ன வெங்காயமா இது அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம்ப்பா அப்படின்றேன். என்னை பார்த்துட்டு நான் சொல்லு உண்மையால இது சின்ன வெங்காயமானுவாங்க. இல்லைப்பா இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தில் குட்டி குட்டியாக இருந்தது அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி அந்த வெங்காயம் இருந்தால் கூட அது ரொம்பவே அவங்க சாப்பிடுவாங்க. வெங்காயம் ரொம்பவே பிடிக்கும்மா. தூதுவளை குழம்பு ரொம்ப நம்ம அது அப்பப்போ அம்மா பசின்னு வரும் போதெல்லாம் வைப்போம். இவங்களுக்கு அது அப்போ கொடுத்து பழக்கம் எடுத்ததால எல்லாமே இந்த குழம்புலாம் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் மருந்து குழம்பு இல்லையா, மிளகுலாம் அரைச்சி ஊற்றுறதால கொஞ்சம் ஒரு மாதிரி இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம கொடுத்து பழக்கம் பண்ணிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுன்றதால அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப இது திக்காக இருக்கணும்னு கூட இல்லைங்கம்மா. ஏன்னா இந்த குழம்பு நம்ம தூதுவளை ரசம் கூட சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாவே நல்லா குழம்பு ஊற்றி தாராளமாக பிசைஞ்சு சாப்பிட்ணும். அதனால இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். குழம்பு எடுத்து அது பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். கருவாடு கூட போடுவாங்க இதில், சின்ன சின்னதாக சின்ன சின்ன நெத்திலி கருவாடு அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு வெறும் கொத்து கொத்தாக கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்கிறோம். நல்லா பார்க்கவே அழகாக பச்சை பச்சைன்னு நல்லா இருக்குங்கம்மா. இந்த குழம்பு நல்லா சூடான சாப்பாட்டில் சளியெல்லாம் பிடிச்சின்னு இருந்தாக்கா சூடான சாப்பாட்டில் போட்டு நல்லா சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சளியெல்லாம் நல்லா இதுவாகிடும், சரியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.